இன்று நாங்கள் பலாமரத்தின் பழங்களை பற்றி அறிந்து கொள்வோம். அதாவது இது எங்களுடைய வீட்டு தோட்டத்தில் அமைந்த ஒரு மரம். நிறைய காய்கள் இந்த முறை காய்த்திருக்கின்றது. நிறைய காய்த்து குலுங்கி கொண்டிருக்கின்றது. பார்ப்பதற்கே கண்ணுக்கு ஒரு குளிர்ச்சியாக இருக்கின்றது. நீங்கள் பாருங்கள் எவ்வளவு காய்கள். இது இலங்கையில் பலாமரத்தை சிங்களத்தில் சொல்வார்கள் பத்கஹா என்று. பத் என்றால் சோறு, கஹா என்றால் மரம். பத்கஹா என்னும் போது சோற்று மரம் என்று நாங்கள் சிங்களத்தில் சொல்வார்கள். அதாவது மன நிறைவாக வயிறு நிறைய பசி தீர சாப்பிடக்கூடிய ஒரு ஆகாரம்தான் இந்த பலாக்காயை வைத்து தயாரிக்கக்கூடிய உணவு. எனவே பலா மரத்தின் நாங்கள் பலா பிஞ்சு, பலாக்காய், பலாப்பழம் போன்றவற்றை நாங்கள் உணவுக்காக எடுக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் இந்த மரத்தளபாடங்கள், கதவு, ஜன்னல் மட்டுமன்றி தளபாடங்கள், மேசை, கதிரை போன்றவற்றை கூட இந்த மரத்தினால் நாங்கள் தயாரிக்கின்றோம். எனவே இந்த பலாமரத்தின் பலன்கள் எனும் போது அதன் உறுதிப்பாடு தான் பலாமரத்தின் உடைய பலன் என்று சொல்ல முடியும். உறுதி மிக்க நிரந்தரமான ஒரு நீடித்துழைக்கக்கூடிய ஒரு உறுதியான மரம்தான் இந்த பலாமரம். எனவே இயற்கையாக நமக்கு இயற்கை கொடுத்த கொடை இந்த பலாமரம் என்பது. எங்களுடைய நாட்டில் இலங்கையில் பலாமரத்தின் சிறப்பு இன்றியமையாதது. அதாவது பலருடைய பசியை தீர்க்கக்கூடிய ஒரு பூரண ஆகாரமாக, அதாவது எங்களுடைய கலாச்சாரத்தில் கூடிய ஒரு ஆகாரமாக, பாரம்பரிய ஒரு ஆகாரமாகவும் உணவாகவும் இலங்கையில் பலாக்காய் உட்கொள்ளப்படுகின்றது. அது மட்டுமின்றி இந்த மரத்தளபாடங்கள் எனும் போது இந்த பலா மரத்தின் தளபாடங்கள் பலகையை கிழித்தெடுத்து அதில் நாம் பல்வேறுபட்ட பொருட்களை தயாரிப்பதற்காகவும், தளபாடங்கள் தயாரிப்பதற்காகவும், கதவு, ஜன்னல் போன்றவற்றை தயாரிப்பதற்காகவும் மரத்தின் உறுதி மிக்க பலகைகள் நாங்கள் பயன்படுத்துகின்றோம். அது மட்டுமல்லாமல் நிறைய பலன்களை கூற முடியும். இந்த பலா மரத்தின் இலைகள் கூட மருத்துவம் குணம் வாய்ந்ததாக இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. சர்க்கரை வியாதிக்கு